அன்பான இறைமக்களே, இந்த காலை வழிபாட்டிற்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் யாவரும் இல்லங்களிலே அமர்ந்திருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தோடு நாம் அவரை ஆராதிக்க, அவரோடு நாம் உறவாட ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இதன் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒருவரோடு ஒருவர் ஜெபத்திலே ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நாம் ஒருவரோடு பிரயாசப்படுவோம். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அநேக கேள்விகளோடு, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்வது என்று அறியாத சூழ்நிலை காணப்படுகிற நேரங்கள் ஆண்டவரே, இருந்தாலும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதுமாய் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வருகிறோம். உலகம் முழுவதுமாய் இந்த நாளிலே ஆராதனைகள் இல்லங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒருமனதை தாரும், ஒருமனப்பட்டு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய கற்பித்தார். இந்த வழிபாடு முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து நாம் பாடலை பாடுவோம். எங்கு தாவும் தம்புயமே, என்
திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி பகுதி 20ஆம் பிரிவு வசனங்கள் 24 முதல் 29. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 20, திருமொழிகள் 24 முதல் 29 வரை. பன்னிருவருள் ஒருவனாய் என்னும் திதுமோ என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அந்த தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு தெளிந்த ஞானத்தை தார். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், இதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கருவி தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். Affirmation of Christ as Lord and God. கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் அறிக்கையிடுதல் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் ஒருமனப்பட்டு இன்றைக்கு சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சர் கிறிஸ்டோபர் கெர் என்ற புகழ்பெற்ற கட்டட கலைஞர் நிபுணர் ஒருவர் சென்ட் பால்ஸ் கதீட்ரல் என்ற பேராலயத்தை கட்டும் பொறுப்பு அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த கட்டுமான பணியை அவர் தினந்தோறும் போய் பார்த்துட்டு வருவார். என்ன பண்றாங்க, எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்க நேரம் ஒரு நாள் அவர் அந்த கட்டட கலையை அவர் பார்க்கும்பொழுது, அந்த வேலைகளை பார்க்கும் பொழுது, முதலாவது ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்கிறாராம், நீங்க இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த ஒரு நபர், இந்த கல்லை தூக்கிட்டு வந்த ஒரு நபர் சொன்னாரா, வேண்டா வெறுப்போடு இந்த கல்லை சுமந்து கொண்டு வருகிறேன், இதனால எனக்கு ஊதியம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார். அடுத்த ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்டாராம், ஏங்க நீங்க இந்த கல்லை சுமந்துட்டு வரீங்க, இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த கல்லை சுமந்துட்டு வரனால என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, இவங்களுக்கு நான் சம்பாதித்து உணவளிக்க முடியும் என்று சொல்லி சொன்னார். இவருக்கு இன்னும் ஆர்வம் ஏற்பட்டு 3வது ஒரு மனிதனை சந்தித்து, ஏங்க ஏன் இந்த வேலையை செய்றீங்க, ஏன் கல்லை சுமக்கணுமா, இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாரா, இல்லைங்க, சர் கிறிஸ்டோபர் என்ற கலைஞர் ஒரு பேராலயத்தை கட்டுறாரு, இந்த பேராலயத்தை கட்டிட்டு இருக்காரு. அந்த பேராலயத்தை கட்டுவதற்கு நானும் ஒரு மனிதன், அதுக்கு ஒரு கருவியா இருப்பேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன், அதனாலதான் இந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த கல்லை எடுத்து செல்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதன் சொன்னாராம். 3 விதமான பதில்கள். 3 விதமான பதில்கள்ல ஒன்று ஒரு சோகத்தில் நிறைந்த ஒரு பதில், இன்னொன்று தன் குடும்பத்திற்காக உள்ளது, இன்னொன்று
கடவுளுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு புறம். இதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்காய் நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அவரை நான் விசுவாசித்து அவருக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மில் பலர் ஏனோ என்று ஆலயத்திற்குள் அமர்ந்து கொண்டு சென்று விடுகிறோம். இட்ஸ் மை டியூட்டி, என்னுடைய வாழ்க்கையில் இது கடமை, அவ்வளவுதான் வந்துட்டு போறோம். ஒரு சிலர் இதனால் ஏதாவது பயன் கிடைக்குமா என்று நாம் ஆலயத்தில் அமர்ந்து செல்கிறோம். ஆனால் ஒரு சிலரோ கடவுளுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தோமாவை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உண்மையை உணர்த்திட உறுதிமொழிவர்களை நம்ம வாழ்க்கையில உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை கண்டோம். வசனம் 25 பார்க்கிறோம். யோவான் 20:25 பார்க்கும்போது, என தோமாவிடம் சீஷர்கள் கூறினார்கள். அது கேட்ட உடனே தோமாக்கிறது அவர் யோசித்தார், என்னடா இவங்க மாத்திரம் பார்த்துட்டாங்க, நமக்கு என்ன பார்க்க முடியல என்று சொல்லி. நான் வாசிக்கிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா, இவர்கள் அறிவித்த உடனே அவர் சொல்றாரு, ஆனால் அச்செய்தி அவருக்குள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணும் ஆவலை பெருமளவில் அவரை தூண்டியது. அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன், ஆண்டவரை எப்படியாவது பார்க்கணும், இவங்க இவ்வளவு பேரும் பார்த்துட்டாங்க, ஒரு நான் பார்க்கவில்லையே என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அந்த நேரத்தில் தோமா அந்த இடத்துல இல்லை. ஒரு நான் நினைக்கிற காரியம், இவர்கள் எல்லாம் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் தோமா மாத்திரம் என்ன பண்ற, தைரியத்தோடு வெளில போய் எப்படி சூழ்நிலைகள் இருக்குன்னு ஒரு பார்க்க போயிருந்திருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு தேவைகளுக்காக அவர் வெளில போயிருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை அவருக்கு ஒரு ஆவல் தூண்டுகிறது. தூண்டப்பட்ட போது சொன்னார் அறியப்பட வேண்டும் விரும்பினார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அமைந்துள்ள ஆட்டுக்கூட்டில் பற்றி உண்மையில் இதனை இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார். வசனம் 15 தம்மை அறிய விரும்பிய தோமாவின் ஆவலை புரிந்து கொண்ட இயேசு அந்த வாய்ப்பை தோமாவுக்கு தருகிறார். தோமாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திருப்பி தன்னுடைய மகனுக்கு அது ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிட்ட பகுதியிலே 8 நாட்கள் கடந்து இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்க வருகிறாம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த 8 நாட்களும் அவர் அதை ஏங்கிக் கொண்டு அந்த இங்க எல்லாமே பார்த்திருப்பாங்க. அந்த மன மகிழ்ச்சியை எல்லா சீஷர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தோமாவுக்கு மாத்திரம் அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், நான் அந்த காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டனோ என்று ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். இவங்க எல்லாமே அதை பற்றி நாங்கள் கண்டோம், மகிழ்ந்தோம், அவரோடு உரையாடினோம் என்று சொல்லும் பொழுது இவருக்கு அந்த ஒரு ஏக்கம். ஆனால் 2ஆம் முறை சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய இயேசு அமைதி வாழ்த்தினை தெரிவித்து தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்துக் கொள் என்று சொல்லி 27ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எப்ப பாருவா, இத்தனை நாள் நான் முன்னாடியே பார்த்துட்டேன், நான் பார்க்க முடியாது, 8 நாட்களை தவிர்த்துக் கொண்டு பாரு, இந்த கைகளை பாரு என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அவர் யோசித்த காரியம், தன்னுடைய மகனை அவர் சந்திக்கிறார். தன்னுடைய சீஷனை, அந்த சீஷனை அந்த இடத்துல அவர் சந்திக்கிறார். உடனே பரிசோதிக்க முன்வரவில்லை. அவர் தம் கரங்களை நீட்டி பேசிய வார்த்தைகளை தோமா உணர்வடைந்து செய்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை உண்மையாகவே அவர் புரிந்து கொண்டார். எனவே உறுதி கொண்ட மனதுடன், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என அறிக்கையிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் பற்றி எந்த கேள்வியும் சந்தேகம் இனி சிறிதளவும் அவருக்கு வரவில்லை, அவருக்கு ஏற்படவே இல்லை. அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் சொல்றோம், இவர் சந்தேக பேரோடு இந்தியாவுக்கு வந்தார் என்று சொல்லி அவர் ஆண்டவரோடு மன உறுதியோடு மன வலிமையோடு வாழ்ந்த ஒரு மகனாய் பார்க்கிறோம். கடவுள் தமது மக்களின் ஏக்க பெருமூச்சியினை உணர்பவர். இந்த இடத்துல அவருடைய ஏக்க பெருமூச்சியை அவர் உணர்ந்தார். கடவுள் உணர்ந்தனால தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, எப்படி நான் உன்னை பார்த்து என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள, நீ உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அந்த குரலை அவர் கேட்கிற ஒரு தோமாவை, ஆண்டவருடைய குரலை கேட்ட ஒரு தோமாவை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மோசேயும் கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு பார்வோனிடம் போராடி இஸ்ரேல் மக்களை மீட்கும் கடவுளின் பணியை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலையும் உடலத்தையும் உணர்ந்திடும் அனுபவம் நம் வாழ்வின் மிக அவசியம். மோசேவும் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் நம்பிக்கையோடு கடந்து செல்கிறார், காத்திருந்து கடந்து செல்கிறார். இங்க தோமாவும் காத்திருந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை, அந்த நிச்சயத்தை கண்டு கொண்ட ஒரு நாம் தோமாவை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி மத்தேயு 26:35 நாம் பார்க்கிறோம். யாரு? பேதுரு. என்று உயிர்த்தெழுந்த பேதுரு சில மணி நேரத்திற்குள் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து சபிக்கவும் தொடங்கின ஒரு பேதுருவை பார்க்கிறோம். ஆணையிடவும் தொடங்கினார். இந்த உறவின் உறுதிமொழி தடுமாற்றம், பேதுருவுக்கு அடிக்கடி தடுமாற்றம் வருகிறது. தடுமாற்றத்திலே ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு பேதுருவை பார்க்கிறோம். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்
பேதுருவுடன் நிகழ்த்திய உரையாடல் வாயிலாக மீண்டும் உறுதி செய்யப்படும். திருப்பி அவர்கிட்ட ஒரு சந்தேகத்தின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே லாசர் இருந்த செய்தி அறிந்து யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சீடர்களை அழைத்த போது, ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மை கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கே செல்ல வேண்டுமா என்று தயக்கம் காட்டினார். பேதுரு தயக்கம் காட்டினார். கடவுள் இயேசு கிறிஸ்துட்ட, இப்பதானப்பா உங்களுக்கு நிலைமை வந்துச்சு, திருப்பி எதுக்கு அங்க போகணுமா, திருப்பி கல்லடி வாங்க போகணுமா என்று சொல்லி அவர் கேட்கும் போது அவர் சொல்றாரு, நாமும், அவர் சொல்றாரு, தோமா சொல்றாரு, அவ்வளே தோமா, நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று இயேசுடன் செல்ல அனைவரையும் அழைத்தார். ஒரு பக்கம் ஒரு தடை, பேதுரு தடை, ஆனால் அந்த பக்கம் தோமா, அவரோடு நாம் கடந்து செல்வோம், மரித்தாலும் அவரோடு மரிப்போம் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு தன சக நண்பர்களை அழைக்கிறதை நாம் பார்ப்போம். அந்த இடத்துல 12 சீஷர்களை அந்த ஒரு அழைப்பை கொடுத்த ஒரு தோமாவை நாம் பார்க்கிறோம். எச்சூழலிலும் ஆண்டவருடன் இணைந்திருப்பதே பொருத்தமானது என்ற உணர்வுடன் உறவை வெளிப்படுத்தியவர் தோமா. நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடன் தான் இருக்கணும்பா, போகக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். பேதுரு வார்த்தையில உறவை உயிரோட்டம் உள்ளது போல் காட்டினார். பேதுரோட வார்த்தையில ஒவ்வொன்றும் உயிரோட்டம் இருந்த மாதிரி தெரிஞ்சு, ஆனால் தோமாவோட வார்த்தையில உயிரோட்டம் இல்லாமல் இருந்தாலும் அவர் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவராக நாம் பார்க்கிறோம். நீரே என் ஆண்டவர் என தோமா கூறியதன் வாயிலாக நீர் என்னை ஆண்டு கொள்ள உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று அர்த்தம் கூறுகிறது. நீங்க என்ன ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே, நான் முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம் உலகத்தில் நாம் சந்தேக தோமாவை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இருந்த உறவுகள், ஆண்டவரோடு இருக்கும்போது நம்பிக்கையில், அவருடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் ஆண்டவரோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளின் ஆற்றலையும் ஆளுகையும் குறிப்பிடும் விதமாக நாம் பார்ப்போம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சமய நம்பிக்கையை சார்ந்த தெய்வங்களை குறிப்பிடும் சொல்லாகவும் காணப்படுகிறது. குரியோஸ் என்ற வார்த்தை, லார்ட், கடவுளே என்ற வார்த்தை கிரேக்க சொல் குரியோஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுது. ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல் சமய நம்பிக்கை சார்ந்த தெய்வங்களை குறிப்பிடும் சொல்லாக காணப்படுகிறது. லார்ட் என்று சொல்லி குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. புனித நிலையை வழங்குகிற, புனிதர்களை கூப்பிடுகிற, வழங்குகிற, அழைக்கிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. இந்நிலையில் தொடக்க கால விசுவாசிகள் இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்ய தோமாவின் உறுதிமொழி வழிகாட்டியாக அமைந்ததை நாம் பார்க்கிறோம். தோமாவின் மூலமாக இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்தவராக இயேசு கிறிஸ்து விலகி சென்று விடாமல் திரும்ப திரும்ப தன்னுடைய சீஷர்களை தேடி வந்து உறவு பாராட்டி அமைதியின் வாழ்த்துதலை வழங்கி குழப்ப நிலையை அகற்றி இயேசுவே ஆண்டவர் என்ற உறவை உறுதியாக்கி கொண்டே இருந்தார். தோமாவும் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு அவர் செயல்பட்டு அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளோடு அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மன உறுதி ஆண்டவர் கொடுத்தார். தமது உறுதிமொழிகள் வார்த்தை ஜாலங்களால் வடிவமைக்கப்பட்டவர்கள் அல்ல என சிந்திப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எந்த விதத்திலும் ஒரு மாதிரி தனிந்து போவதோ ஒருவரை ஏமாற்றுவதோ அல்ல. அதே போல தோமாவும் தன்னை நம்பிக்கையோடு ஒரு வார்த்தையோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாய் நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு உறுதிப்பாட்டை அந்த இடத்துல நிலைத்திருந்து பார்க்கிறோம். நீரே என் கடவுள் என்று சொல்லி என் உரிமைக்குள்ளுடன் உறுதிமொழிந்தார் தோமா. விடுதலை பயணம் 3:14 பார்க்கிறோம். கடவுள் மோசேயிடம் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் நானே என்றார். இந்த பொருள் எக்காலத்துக்கும் உரியவராய் முடிவில்லாதவராய் இருக்கிறேன் என்பதாகும். இந்த வார்த்தை இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயிடம் சொல்றார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பார்க்கும்போது அவரோடு நான் இருக்கிறேன், உங்களோட உருவாடி கொண்டு இருக்கிறேன், நான் நித்தியமாய் பிதாவிடத்தில் சென்று உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் 14:3-4 பார்க்கிறோம். இயேசு, நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் உங்களை அழைத்துக் கொள்வேன், நான் போகும் வழி உங்களுக்கு தெரியும் என்றார். அவர் சொல்றார், அந்த இடத்துல பேசணும், போற வழி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரோட 3 ஆண்டு காலங்களா நீங்க எங்களோடு பயணித்திருக்கிறீங்க, நான் செல்கிற காரியம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது பார்க்க. உடனே இம்மிடியா தோமாட்டது ஒரு பதில் வருது, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, வழியை எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என வினா எழுப்பினார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என இயேசு பதில் அளித்தார். நீ எங்க போறீங்கன்னு தெரியாது. அவர் பிராங்கா பேசுகிறது நாம் பார்க்கிறோம். மற்ற சீசர்கள் அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேளை எல்லாமே அமைதியா இருந்து அவர் எங்க போறாரோ கூட போலான்னு யோசிப்போனா, இவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த எழுப்பி தன்னுடைய சந்தேகத்தை அவர் தீர்த்து கொண்டு அவர் சொல்றாரு, எப்பா நான் தான் அவர் சொல்ற ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே
நான் தான் வழியும் உண்மையும் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே தோமாவின் அறிக்கையினை இயேசுவை கடவுளாகவும் நிலைவாழ்வுக்கு நடத்துபவராகவும் உரிமை பாராட்டும் நிலை எனலாம். சாவை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு நிலை வாழ்வென்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் சாவை வென்று இன்றைய நாளில் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைமை, இன்னைக்கு தோமா தனிப்பட்ட நிலைமை, நாம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவர் 8 நாள் காத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த பாதிப்பினால் இன்னைக்கு நம்ம இல்லங்களிலே ஒருவேளை நம்முடைய சூழல்கள் மாறி போய் இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரியாத நிலைமை. ஒருவேளை 2-3 நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 26-27 நாட்கள் நாம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நம் தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி உட்கார்ந்து எப்ப முடிய போகுது, யார் என்ன பேசுறா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்கள் ஆண்டவரோடு ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டிய நம் நாட்கள். ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார், அதை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அனுமதித்த நாட்களிலே அந்த நாட்களை ஆண்டவருக்கென்று நாம் செலவழிக்க ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். தோமாவை போல் இன்னைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு என்ன ஒரு விடுதலை என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உங்களுடைய காத்திருத்தல் எல்லாம் முடிவடையும், ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அநேக காலகட்டங்களிலே நாம் தனிமையாக இருந்திருப்போம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அநேக சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நம்ம திருச்சபை சார்ந்த அநேக மக்கள், எங்களுக்கு பணம் இல்லையே, நான் என்ன செய்ய போறோம், உதவிக்கரங்கள் நீட்ட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், நமக்கு உதவிக்கரங்களை நீட்டுகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏழை மக்களோடு அவர்கள் மத்தியில் நாம் சென்று அவர்கள் உதவி செய்யும் பொழுது, அவர்களுக்காய் நாம் பரிந்து பேசும் பொழுது, அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மை கிறிஸ்தவர்களாய் நாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாய் மட்டுமல்ல, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிற உண்மையான பிள்ளைகள், நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள், கால சூழ்நிலை மாறி போய் கிடைக்கிறதுக்கு அநேகர் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருந்திருக்கிற மக்களுக்கு நாம் சென்று ஆறுதல் சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 8 நாட்கள் காத்திருந்த இயேசு கிறிஸ்து ஆறுதல் செய்வதற்காக திரும்பி தோமாவை தேடி வந்த ஆண்டவர், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு சமாதான வாழ்த்துதலை கூறிய ஆண்டவர் இன்றைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் சமாதான வாழ்த்துதலை தெரிவிக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே நாம் ஒருமனப்பட வேண்டும். நாம் பிரிந்து கிடந்தால், ஆண்டவரே உம்முடைய ஊழியம் இது, உமக்கென்று நாங்கள் எழுப்பி ஜொலிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருக்காய் நாம் கொடுக்கும் பொழுது எந்த இடத்துல நம்ம கொடுத்து போவது கிடையாது. இன்னைக்கு அநேக அழைப்புகள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. தோமா ஆண்டவரை அறிக்கையில் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய அறிக்கை என்ன? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த காரியங்கள், கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். அந்த காத்திருத்தல் இன்னைக்கு அநேக மக்கள், தோமா எப்படி ஆண்டவருக்காய் காத்திருந்தாரோ, இன்னைக்கு ஏழை மக்கள் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் உண்மையாய் உயிர்த்தெழுந்தீர், அந்த உயிர்த்தெழுதல் நற்செய்தி நாங்கள் கொண்டாட, இன்னைக்கு இந்த மக்களோடு நாங்கள் கொண்டாட எங்களுக்கு வேண்டியிருக்கிறதுக்காக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் ஏழைகளுக்கு நாம் இறங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட திருச்சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேக காலங்களில் நாம் பண்டிகை காலங்களிலும் மற்ற காலங்களிலும் வந்து திருச்சபையில் அலங்காரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் அது எனக்கு உகந்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது. இப்பேற்பட்ட ஏழை மக்களுக்கு நீங்கள் நான் உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி அவர்களுக்கு காட்டுங்கள். காத்திருக்கிற மக்களுக்கு காட்டுங்கள். அவர்கள் உங்களை என்னை நேசிக்கிறார்கள். நான் என்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன், என்னுடைய சாயலிலே படைத்திருக்கிறேன். நீங்கள் அவர்களை தேடி செல்லுங்கள் என்று ஆண்டவர் கூப்பிட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் தேடி வந்த ஆண்டவர் நாம் தேடி செல்ல அழைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பெற்றவர்களால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அறிக்கையிட ஒருபோதும் விற்கப்படாதவரை ஆண்டவர் நம்மை அழைப்பாராக. ஆமென். Dream,
இந்த நிலநிறுத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டவரே எங்கள் இல்லங்களிலிருந்து உண்மை தரிசிக்கவும் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உங்களுடைய சீஷர்களை தேடி வந்தீர், ஒரு நம்பிக்கையின் மக்களாய் மாற்றி நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்களும் நம்பிக்கையின் மக்களாய் மாறத்தக்கதாக எங்களுக்கு வேண்டிய கிருபித்தார். ஏனோ தானோ இந்த வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபித்தார். குடும்பங்களாக, திருச்சபைகளாக நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையில் உள்ள மக்களை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு வேண்டிய கிருபித்தார். அருமையான எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் வருகிறோம், என்னுடைய கிராம திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன தேவையோடு பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளின் சந்தியும். ஒருவேளை பிள்ளைகள் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலின் சமாதானத்திலிருந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆட்சிக்கொள்ள, தேர்ச்சிக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்காக வருகிறோம். வயது சென்ற காலங்களிலே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பலன் பூர்ணப்படுத்தக்கதாக வேண்டிய கிருபித்தாரும். சிறு குழந்தைகளுக்காக வரும், சிறு பிராயம் முதலே இந்த ஞானத்தை வளர்ந்து வர வேண்டிய கிருபித்தாரும். அருமையான இந்த வாலிப பிள்ளைகளுக்காய், ஆண்களுக்காய், பெண்களுக்காய் வரும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாய் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், துப்புரவு பணியாளர்களுக்காய், காவலர்களுக்காய் நாங்கள் வருகிறோம். அவர்களுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இரவும் பகலுமா இந்த கொரோனாவுக்கு எதிராக பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஆண்டவரே, ஒவ்வொரு விதங்களிலும் உம்முடைய அன்பை அந்த பிள்ளைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஆற்றலை தார், சமாதானத்தை தார், ஆறுதலை தார். அந்த பிள்ளைகள் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வெளிப்படுத்துதல் எங்கள் மூலமாய் வரத்துக்குதான் என்று வேண்டிய தெரிவித்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழித்த வண்ணெடுத்தும் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதுமா எங்களை கண்மணி போல் காத்துக்கொண்டு எதிர்நோக்கி இந்த புதிய வாரம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனமகிழ்ச்சியின் வாரமாய் அமைத்ததாக வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், தூயாவின் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென்.